ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோன்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ டியூட்டோரியல்ஸ் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ பற்றி ஒரு 4-5 வீடியோ போட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ டியூட்டோரியல் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நான் விஸ்வல் ஸ்டுடியோவில் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதுவுமே வந்து பண்ண கிடையாது, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி தான் அதில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விர்ச்சுவல் இஎன்வியில் நான் என்ன சொல்லுவேன்னா க்ரட் இஎன்வி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஒரு பேர் கொடுக்குறேன், ஓகேவா? விர்ச்சுவல் இஎன்வி க்ரட் இஎன்வின்றது என்னோட என்விரான்மெண்ட் நேம் அப்படின்றது கொடுத்துறேன், ஓகேவா? ஓகே, சாரி ஸ்பெல்லிங் தப்பா. ஓகே, விர்ச்சுவல் இஎன்வி க்ரட் இஎன்வி, ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இஎன்வி ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் நம்மளோட இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு பேக்கேஜ் ஜேசன் அந்த மாதிரி ஒரு இதோட இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் பேஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஎன்வி ஒரு தனி என்விரான்மெண்ட் ஒதுக்கி அதில் வந்து நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே க்ரோம் ஓப்பன் பண்ணலையா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக இங்கே போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இஎன்வி க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இஎன்வியை ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல இஎன்வியில் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா, ஸ்கிரிப்டில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கால் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இஎன்வி நேமு க்ரட் இஎன்வி அண்ட் ஸ்லாஷ் போட்டு ஸ்கிரிப்ட்ஸு, ஓகேவா? ஸ்கிரிப்ட்ஸு அண்ட் ஸ்லாஷ் போட்டு ஆக்டிவேட், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரட் இஎன்வி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இப்போ இனிமேல் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே இந்த இடத்துல தான் சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த காப்பி பண்ண அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ கொடுக்குறேன். ஸோ இது டவுன்லோட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQL கனெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஓகேவா? MySQL கனெக்டர், ஓகே. மேபி வேறு எதுவும் MySQL இருக்குதா? இங்கே இருக்கு, ஓகே. இதுதான், ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துடலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சாரி இங்கே இல்லை, வெளியில். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் நியூவாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன், main.py அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு மெயின் ஃபைலாக இருக்கும், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஆப்னு சொல்லி போட்டுடுறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து நமக்கு எல்லாம் தேவைப்படுற எல்லாம் இது பண்ணிக்கிற மாதிரி, ஓகேவா?
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து இந்த மெயின் டாட் பிஹெச்ல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இது எழுதி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சாம்பிளுக்கு அந்த சர்வர் ரன் பண்றதுக்காக ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபில இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபி ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் ஏபி என்ன பண்றேன்னா, ஒரு ஆப்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்றேன் இந்த ஃபாஸ்ட் ஏபிய. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெட் அவுட் ஓகேவா? ஆப் டாட் கெட் ஓகேவா? ஸோ இதில் யூஆர்எல் ஸ்லாஷ் அண்ட் நெக்ஸ்ட் டெஃப்ல ஹோம் ஓகேவா? ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு நான் கொடுக்குறேன் ஓகேவா? அண்ட் ரிட்டர்னில் வெல்கம் கைஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன் ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ண என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபி dev அண்ட் ஃபைல் நேம் மெயின் டாட் py ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா? அண்ட் இதை வந்து இங்கே போட்டுடலாம் ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் கைஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சா? ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேட்டா பேஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஓகேவா? ஸோ இதில் ஒரு நியூ ஃபைல் சாரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா? டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா டேட்டா பேஸ் லாஜிக்லாம் அதில் எழுதுறதுக்காக ஓகேவா? ஸோ இதில் டேட்டா பேஸ் டாட் பிஒய் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் MySQL import MySQL கனெக்டர் ஓகேவா? ஓகே MySQL import MySQL கனெக்டர் கொடுக்கணும். கனெக்டர் ஓகேவா? ஓகே அதுவே போதும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்துல வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் இல்லையா அந்த MySQL. ஸோ அதுக்கான ஒரு லாஜிக் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து எப்போ நம்ம ஃபெச் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும் இன்கேஸ் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ மேக் பண்ணுறோமோ அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் இந்த டேட்டா பேஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா? லைக் எப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்ஷனை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதில் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா? ஸோ இது மூலயமா என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து டேட்டா வந்து நான் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருக்கிறத தவிர்க்கலாம். நம்ம வேணுன்றப்போ வந்து டேட்டா பேஸ் ஆன் பண்ணி டேட்டாவை எடுத்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா? இதனால வந்து டேட்டா லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்க பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறேன் ஓகேவா? டெஃப் கிரியேட் டேட்டாபேஸ் ஓகேவா? ஓகேவா? கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா? அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஓகேவா? கனெக்ஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத குறிக்கிறதுக்கான ஒரு இது. அண்ட் இப்போதைக்கு நான் அதை நன்னு வச்சுருக்கேன் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரை கேட்ச் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து இந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை அண்ட் இதில் வந்து கனெக்ஷன் ஓகேவா? மேலே கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா MySQL மேலே இம்போர்ட் பண்ணிங்க இல்லையா MySQL டாட் கனெக்டரு. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து டாட் கனெக்ட் ஓகேவா?
டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து MySQLோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா ஹோஸ்ட். ஓகேவா? ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கும் நம்மளோட அந்த PHP MyAdminோட அந்த MySQL இது. ஓகேவா? யூசர் வந்து நான் வந்து ரூட் கொடுத்துறேன். ஓகேவா? அண்ட் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக விட்டுறேன். ஓகேவா? ஸோ கைஸ் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எதையுமே மாற்ற கிடையாது என்னோட PHP MyAdminோட MySQLல. ஸோ அதனால வந்து நான் யூசர் வந்து ரூட்டு பாஸ்வேர்டு வந்து எம்டியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து யூசர் வந்து வேறு ஏதாவது கொடுத்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட பாஸ்வேர்டு கொடுங்க, டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இது லோக்கல் அப்படின்றதுனால நான் லோக்கலுக்கு பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? அதனால எம்டியாகவே இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேவா? இஃப் கனெக்ஷன் டாட் இஸ் கனெக்டட். ஓகேவா? இஸ் கனெக்டடா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேவா? கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நான் ஒரு இதுக்கு இது பண்ணுவோம். ஓகேவா? இதில் கர்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அது மூலயமா தான் வந்து நம்ம ஃபுல் டிபியுமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கர்சர், இந்த கர்சரில் கனெக்ஷன் இன்கேஸ் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு கர்சர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, கர்சர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கர்சர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கர்சரை வச்சு நம்மளால் எல்லா விதமான டேட்டாபேஸில் கெட் ஆப்ரேஷன், போஸ்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான எல்லா விதமான இதுவுமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேபிள் எனக்கு க்ரியேட் பண்ணும். ஓகேவா? டேட்டாபேஸ் எனக்கு க்ரியேட் பண்ணும் ஒரு டேட்டாபேஸ் டேபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸிக்யூட்டில் நம்மளோட இதை கொடுக்கணும். ஓகேவா? ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள SQL queryயை பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுமா டேட்டாபேஸு. ஸோ கேப்ஸ் லாக்கில் create database if not exist. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி யூசர் டேட்டான்னு வேணாம் க்ரெட். ஓகே, ஃபாஸ்ட் API க்ரெட்னே வைக்கிறேன். ஃபாஸ்ட் API க்ரெட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ்க்கான SQL query எழுதியிருக்கேன். அண்ட் இது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு வந்து இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஃபாஸ்ட் API க்ரெட் அப்படின்ற ஒரு நேமில் எனக்கு டேட்டாபேஸ் இல்லைன்னா கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா இன்கேஸ் ஆல்ரெடி அந்த இதில் வந்து ஃபாஸ்ட் API க்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அட்மினில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் API க்ரெட்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் கிடையாது. ஓகேவா? அப்படின்றப்ப இது வந்து கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன் டேட்டாபேஸோட ஒவ்வொரு தடவையும் வந்து கனெக்ட் பண்ணி ஆஃப் ஆகுற மாதிரியான ஒரு இதுதான் இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லியிருந்தேனா அப்படின்றப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும் ஒவ்வொரு தடவையும். ஓகேவா? இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம இந்த வெப் ஆப் வந்து ரன் ஆன உடனே என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகணும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? லாஜிக் எழுதியிருப்போம். அப்படின்றப்ப ஆல்ரெடி இந்த ஃபாஸ்ட் API க்ரெட் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும்.
ஸோ திருப்பி செகண்ட் டைம் ரன் ஆகும்போது, திருப்பியும் வந்து கிரியேட் பண்ண பார்க்கும். அப்போதைக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, இது வந்து கிரியேட் பண்ணாது. ஓகேவா? இன்கேஸ் நம்ம அப்படி குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, எரர் த்ரோ ஆகும். ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எரர் மாரி த்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இது பண்றதுக்காக தான் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இத வந்து செக் பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? பிரிண்ட்ல வந்து என்னென்ன சொல்றேன்னா, இன்கேஸ் இந்த ஃபங்ஷன் எல்லாமே ரன் ஆயிடுச்சு அப்படின்னா, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எனக்கு. ஓகேவா? டேட்டாபேஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப ட்ரை எழுதியாச்சு அண்ட் கேட்ச் இன்கேஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அது என்ன சொல்றேன்னா, ஓகே எக்ஸெப்ட் எரர். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, எரர்ஸ் ஓகேவா? ஸோ இந்த எரர் அப்படின்றது என்னன்னா, MySQL கனெக்டர்ல வரும். ஓகேவா? MySQL டாட் கனெக்டர் டாட் எரர்ஸ்ல இம்போர்ட் எரர். ஓகேவா? ஸோ இந்த எரரை வந்து இந்த இடத்துல இது பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸப்ஷன்ல என்னன்னா பிரிண்ட். ஓகேவா? பிரிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, டேட்டாபேஸ் வேற என்ன சொல்லலாம் இல்லைன்னா, ஓகே எரர் அக்கர் எப்பயும் போல போற மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? அக்கர்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு எஃப் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இ. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி. ஓகேவா? ஸோ பைத்தான்ல வந்து ஃபைனலின்ற ஒரு இது இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இஃப் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் க்ளோஸ் பண்ணும் இதுக்கப்புறம். ஓகேவா? அண்ட் கனெக்ஷன் டாட் இஸ் கனெக்டட். ஓகேவா? அப்படின்னா கர்சர் டாட் க்ளோஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் டாட் க்ளோஸ். ஓகேவா? கர்சரையும் க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட்டில் வந்து நான் வந்து கனெக்ஷன் க்ளோஸ்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி அந்த டேட்டாபேஸில் வந்து க்ரியேட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ட்ரை கேட்ச்சில் க்ரியேட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரியேட் ஆயிடுச்சுன்னா க்ரியேட் ஆன ஷோ ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆனாலும், ஆகலைனாலும் ஓகேவா? கனெக்ஷன் அங்கே வந்து இதா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். அதுதான் நம்மளோட இது. ஓகேவா? டேட்டாபேஸோட எப்பயுமே கனெக்ட் ஆகியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இப்படி பண்றோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து இந்த மெயின் டாட் ஃபைல்ல வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் ஆப்பில் இம்போர்ட் டேட்டாபேஸ் ஓகே ஆப் டாட் டேட்டாபேஸில் இம்போர்ட்
ஸோ என்ன பேர் கிரியேட் டேட்டாபேஸ் ஓகேவா ஓகே சரி ஓகே டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அப்புறம் ஓகே அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டே டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் டாட் கிரியேட் டேட்டாபேஸ் ஓகேவா ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல சும்மா வெளியில் கால் பண்ணி விட்டுறேன் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த ஃபைல் ரன் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து என்ன கொடுப்போம்னா ஃபாஸ்ட் ஏபிஐ டெவ்வில் மெயின் டாட் பிஒய் ஃபைல் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்போம் ஓகேவா அப்படின்றப்ப இந்த ஃபைல் ரன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எக்ஸிக்யூட் ஆயிரும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இதாகிட்டு இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அண்ட் கனெக்ஷன் க்ளோஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா பேஸ் வந்து நமக்கு க்ரியேட்டும் ஆயிருக்கு அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் மூலம் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேவா அவ்வளோதான் இதில் இது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து போயிட்டு அந்த அட்மின் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் யா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஃபாஸ்ட் ஏபிஐ கிரெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிருக்கு ஓகேவா அண்ட் செகண்ட் டைம் இன்கேஸ் நம்ம வந்து திருப்பியும் ஒரு தடவை ரன் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சா ஸோ நான் முன்னாடி சொன்ன இதுக்காக தான் இப்போ நான் திருப்பி கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகும் ஓகேவா அப்படின்றப்ப அந்த இடத்துல திருப்பி வந்து டேட்டா பேஸ் கிரியேட் ஆகியிருக்காது ஓகேவா அந்த ஃபங்க்ஷன் ஆனால் கால் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் செகண்டாக எதுவும் வர கிடையாது ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் நான் வந்து அதை சால்வ் பண்ணுறேன் அண்ட் லேட்டராக நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஏபியில் மைஎஸ்கியூஎல் வச்சு த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் வரப்போகிற டுட்டோரியல்ஸில் ஃபாஸ்ட் ஏபிஐ ரிலேட்டடாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ் அதுதான் எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பாய் கைஸ்